சார், இந்த அரக்கோணம் சம்பவத்தில் வந்து திமுக இளைஞரணி நிர்வாகி வந்து ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்து அந்த பெண்ணை வந்து திமுக நிர்வாகிகளுக்கு வந்து ஒன்னா இருக்கணும்னு சொல்லி அவர் கட்டாயப்படுத்தி பாலியல் பலாத்காரம் செஞ்சுதான் அந்த பெண் பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த சம்பவம் வந்து இப்ப மிக தீவிரமா போயிட்டு இருக்கு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த குற்றவாளிகளை வந்து திமுக அரசு வந்து காப்பாற்ற முயற்சிக்குதுன்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. பொள்ளாச்சி சம்பவம் பொறுத்த வரைக்கும் அது நிரூபிக்கப்பட்டது உங்களை மாதிரி பத்திரிகையாளர் தான் அன்னைக்கு வெளிச்சத்துக்கே கொண்டு வந்தாங்க அன்னைக்கு. ஆனால் அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைங்கிற மாதிரி தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யாமல் இருந்தாங்க. முக்கியமாக உங்களை மாதிரி பத்திரிகையாளருடைய நெருக்கடி, அதுக்கப்புறம் எதிர்கட்சிகள் அன்னைக்கு இருந்த எதிர்கட்சிகளோட இது வச்சுதான் அன்னைக்கு பெரிய போராட்டமாக வெடிச்சு கண்டிப்பாக அது ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அன்றைய முதலமைச்சர் பொறுத்தவரை சிபிஐக்கு அது சிபிசிஐடிக்கு போனாங்க. அதுக்கப்புறம் சிபிஐக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. பட் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு அம்மையார் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் கடந்த காலங்களில் இது போன்ற சில சம்பவங்கள் பொறுத்த தவறான சில குற்றச்சாட்டுகள், அரசியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டு சொல்ற மாதிரி நடந்திருக்கு. அது நம்ம மறுக்க முடியாது. இன்னைக்கு அந்த குற்றச்சாட்டு வந்திருக்கு. காவல்துறை கண்டிப்பா அந்த குற்றச்சாட்டுடைய அது உண்மைத்தன்மையை கண்டிப்பா அவங்க விசாரிப்பாங்க. அது கிடையாது. அவங்க காவல்துறை விட்டால் நீங்க விட போறது கிடையாது.